வெல்கம் டு கல்யாண சமையல். இன்றைக்கி நம்ம கல்யாண சமையலில் பார்த்தீங்கன்னாக்கா காலை டிஃபனாக ஒரு 10 வகையான வெரைட்டி பண்ணுறோங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பரிசியில் ஒரு இட்லி பண்ணுறோம், வரகரிசியில் பொங்கல் பண்ணுறோம், மூங்கில் அரிசியில் அல்வா பண்ணுறோம், அப்புறம் அந்த மல்டிகிரெயின் பூரி பண்ணுறோம், ஒரு உளுந்து வடை பண்ணுறோங்க. இப்போ நம்ம அந்த பண்ணியிருக்க டிஃபனுக்கெலாம் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பருப்பு சாம்பார் பண்ணுறோம், பூண்டு சட்னி பண்ணுறோம், முருங்கைக்கீரையில் சட்னி பண்ணுறோம், ப்ளஸ் வந்துட்டு நம்ம அந்த பூரிக்காக வந்துட்டு குச்சி கிழங்குல ஒரு மசாலா பண்ணுறோம், தேங்காய் சட்னி ஒன்று பண்ணுறோங்க. இந்த 10 வகையான வெரைட்டியும் எப்படி பண்ண போகிறோம், என்ன முறையில் பண்ண போகிறோங்கிறது வாங்க பார்க்கலாம். பண்ணி வச்சுங்க வந்தது. இன்றைக்கி நம்ம கல்யாண சமையலில் இந்த காலை கல்யாண டிஃபன் பண்ணுறோம் இல்லையா, அது பண்ணக்கூடியவர் ஒரு பாலுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணக்கூடிய செஃப். ஒரு பேர் வந்து பாலு, திருச்சி காட்டூரில் இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சட்னி பண்ணுறது எப்படி பண்ண போகிறோன்ட்டு பார்க்க போகிறீங்க. முருங்கைக்கீரையை போடுறோம். என்னண்ணா அது மூங்கில் அரிசி அல்வாவா? மூங்கில் அரிசி அல்வாவுக்கு ரெடி பண்ண போகிறோம்னா, இப்போ கழுவி மூங்கில் அரிசியை கழுவி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சுத்தமாக வச்சுருக்கோம். இப்போ இதை மிக்சியில் வந்து ஒரு பொறன்னு அரைக்கணும். பாத்திரம் தூக்கி இப்போ மூங்கில் அரிசி வந்து காய்ச்சின பாலை ஊற்றுறோமா? காய்ச்சின பாலை வச்சு திருப்பி காய்க்கிறோன்னா மூங்கில் அரிசியை வேக விட போகிறோம். மூங்கில் அரிசியோட மூங்கில் அரிசியை நுணுக்கி இருக்கோம். நல்லா கிள்ளணும்பா. இப்போ நெய் எதுக்கு போட போகிறீங்க? இந்த பாத்திரம் வந்தனே, இப்போ மூங்கில் அரிசி அல்வாவுக்கு இந்த பாத்திரம் வச்சுருக்கேனே, பாத்திரம் காஞ்சிருச்சுண்ணே. நெய்யை ஊற்றி ரெடி பண்ண போகிறோண்ணே. இப்போ நெய்யோட இது ஆயில் ஊற்றிக்கணும். இது என்ன போட போகிறோம்? கோதுமை மாவுண்ணே வைக்கிட்டுப்பா. நெய்யும் எண்ணெயும் கோதுமை மாவு ஊற்றினா அந்த மூங்கில் அரிசி ஒன்று சேர்றது மாவில் வர்றதுன்னா சேர்ந்தால் தான் மூங்கில் அரிசி அவிச்சு பாலில் அவிச்சு வச்சுருக்கோம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுருக்கோம். இப்போ மூங்கில் அரிசியை போடுறோம். அதில் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா மூங்கில் அரிசியும் கோதுமை மாவும் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ ஏலக்காய் ஜீனி நுணுக்கி இருக்கோம்ல, ஆமாம், அந்த ஏலக்காய் ஜீனி நுணுக்கின பவுடர் போடுறோம். முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம், பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கிறோம். எல்லாம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா இல்லையா, அடி பிடிச்சிடும் இல்லையா. கிளறுப்பா. மூங்கில் அரிசி அல்வா. மூங்கில் அரிசி அல்வாண்ணா சூப்பர். இல்லை கொஞ்சம் வலிக்கிறது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? சிறுதானிய மாவு பூரிக்கு மாவு பணைய போகிறோம்னா. ஓகே. தண்ணி ஊற்றிக்கிறோம். தொழுப்பு போட்டுக்கிறோம். ரவா போடுறோண்ணே. ரவா எவ்வளோ தேவைக்கு அப்படின்னா? தேவையான அளவுக்கு தானே இது. ரைட்டு. வந்து சிறுதானியம் எல்லா தானியமும் கலந்த மாவு.
அந்த சைஸ் மேலே தூக்கி ஊற்றுப்பா, மேலே தூக்கி ஊற்றுப்பா. சிறுதானிய மாவில் இப்போ பூரி போடுறோம். மைதா மாவு பூரியில் சிறுதானிய மாவு பூரி. தானிய மாவு பூரிக்கு குச்சி கிழங்கு மசாலா பண்ணுறதுக்காக தோல் எடுக்கிறோம். இப்போ குச்சி கிழங்குல இருக்க தோலை எடுத்துகிட்டு வேக வைக்க போகிறோம். சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சிக்கன் தான் அது. தண்ணி கொதிச்சிருச்சு, இதை அவிக்க போகிறோம். இது வந்து சிறுதானிய பூரி மசாலுக்காக அந்த கிழங்கு அவிக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. தண்ணி கொதிக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் கிழங்குக்கு. ½ hour ஆயிடுச்சு. வந்துருச்சா? ஓகே. வேக வச்ச குச்சி கிழங்க கொஞ்சம் உடச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இதை தம்பி இதை வேணா ஃபுல்லாக மாவாக்கிடுவே இல்லை சின்ன சின்ன பீஸாக உடைக்கணுமா? சின்ன சின்ன பீஸாக உடச்சிட்டு இருக்கு. அப்படி இப்போ இதை அடுத்து எப்படி பண்ண போகிறாங்க நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து போடுறோம். கடுகு உளுந்து போடுறோம். இப்போ கடலப்பருப்பு போட்டுக்கிறோம். வரமிளகாய் கொஞ்சம் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா எடுப்பா. பச்சை மிளகா எடுப்பா. முந்திரி பொன்னிறமாயிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். கல் உப்பு போட்டுக்கிறோம். 2 கிலோ கிழங்குக்கு மஞ்சள் போட்டுக்கிறோம்ப்பா. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுப்பா. இப்போ உடச்சி வச்சிருக்க குச்சி கிழங்க இந்த மசாலாவில் போட்டு கொதிக்க விட போகிறோம். இதோட முடியுது குச்சி கிழங்கு மசாலா. கடல மாவு கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றி கொதிக்க விட போகிறோம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெய் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கிறோம். மல்லித்தலை போடுறேன். என்னென்ன பண்ண போகிறோம்? வரகரிசி பொங்கல். சூப்பர். பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கோண்ணே. சரி. அதை சும்மா ஒரு கழுவிட்டு அப்படியே போட்டுருவாங்க. பாசிப்பருப்பு வச்சோம். பாசிப்பருப்பு இப்போ அளவு தண்ணியில் வெந்துருச்சு. சரி. பாசிப்பருப்பு வந்து மலர்ந்துருக்கு. வரகரிசிப்பா. வரகரிசி நல்லா கழுவி வச்சு. சரி. வரகரிசி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இதுக்கு தாளிப்பு போடணும். மூடி வச்சுட்டு வந்து தாளிப்பு போட்டு அப்புறமா கட்டிக்கலாம். கொஞ்சம் வாங்கிட்டு மூடிடு. கட்டு பார்த்துட்டு மிளகு போடுறோம். மிளகு வெடிச்சிருச்சு. இப்போ அடுத்து சீரகம் போடுறோம். ஒரு 10 கருவேப்பிலை போடுறோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போடுறோம். முந்திரி சிவந்திரு கண்டுறோம். கொஞ்சம் எடுத்து பாரு. முந்திரி சிவந்திருக்கு. இப்போ பச்சை மிளகா இஞ்சி போடுறோம். எடுத்து பொங்கலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஊற்று சிவந்திருக்கு இருக்குது. கொஞ்சம் ஊற்றுவோம். பின்னாடி திருப்பி பாரு. போட்டு ஒரு கிளறி வைக்கணும். ஆமாம். தாளிப்பு உப்பு வந்து நம்ம தேவையான அளவு அரிசி வேகும் போதே போட்டாச்சு. வரகரிசி வேகும் போதே போட்டாச்சு. அதனால் இப்போ தேவையில்லை. நெய் ஊற்றிக்கிறோம் மேலாவில். சிவப்பு அரிசி இட்லி எப்படி பண்ண போகிறேன்னு இப்போ பார்க்க போகிறீங்க. நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போமா.
அந்த முடிய இல்லை கேளுங்க என்ன ஆச்சு ஏன் சீக்கிரம் வச்சுருங்க நல்லதுதான். இப்போ கருப்பு உளுந்து வடைக்கு என்னென்ன பண்ண போகிறோம்? கருப்பு உளுந்து ஊற வச்சு ஆட்டிருக்கோம். கருப்பு உளுந்து இதோட கருப்பு அரிசி சேர்த்து ஊற வச்சு அரைச்சிருக்கோண்ணே. கருப்பு உளுந்து வடைக்கு நல்லதுக்கு ஜீரகம் உளுந்து ஊற வச்சு அது எவ்வளோ 1 ஹவர் ஊறி இருக்குண்ணா. 1 ஹவர் ஊறி இருக்கு. கருப்பு உளுந்தும் கருப்பு அரிசி 1 ஹவர் ஊறி இருக்கு. அதுக்கப்புறம் அரைச்சிருக்கோம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதான். கருப்பு உளுந்தோட முடிஞ்சிச்சு, போட்டாச்சு. தேங்காய் சட்னி அண்ணா. இப்போ பூண்டு சட்னி பண்ணுவோம். அது பூண்டு சட்னினா பூண்டு சட்னிக்கு அதுக்கப்புறம் சட்டி ஹீட் ஆயிடுச்சு. நல்லா பூண்டு சட்னிக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. வரமிளகா வறுக்க போகிறோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு வதக்கி. இனிமேல் இதை மிக்சியில் அரைச்சி சட்னிக்கு தாளிப்பு போட்டு சாப்பிட வேண்டியது. சிறுபருப்பு சாம்பார்னா சூப்பர் தான். சாம்பாருக்கு தான் இல்லையா? சாம்பாருக்கு சிறுபருப்பு கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ண போகிறோம். சிறுபருப்பு சாம்பார். இப்போ பருப்பு எடுப்பா, வெந்ததை எடுத்துக்காட்டு. ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இனிமேல் தாளிப்பு போடுவோம். அப்புறமா தான் போடுவோம். இதை ஆஃப் பண்ணி வைக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, தாளிக்க போகிறோம். கடுகு உளுந்து, அடுத்து சீரகம் உளுந்து கடுகு வெந்தயம். அடுத்து எல்லாம் சாம்பாருக்கு, சிறுபருப்பு சாம்பாருக்கு. வரமிளகாய் சவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நைஸாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் போடுறோம். வெங்காயம் அளவுலாம் சொல்லிட்டோம் இல்லையா? வெங்காயம் ரைட். மஞ்சள் போடுறோம். சாம்பார் பொடி போட போகிறோம். இப்போ சிறுபருப்பு சாம்பாருக்கு கிண்டி அடி பிடிக்கிற போது கிண்டியோடு மிளகாத்தூள் போடுறோம். பருப்பு எல்லாம் கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மல்லித்தலை போட்டுக்கிறோம். நம்ம கல்யாண சமையலில் பண்ணியிருக்க அந்த 10 வகையான தானிய டிஃபன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ அது எப்படி இருக்குன்னு இப்போ சாப்பிட போகிறோம். மூங்கில் அரிசி அல்வா, கருப்பு உளுந்து வடை, எல்லா தானியம் கலந்து பூரி, சிவப்பு அரிசி இட்லி, வடகு அரிசி பொங்கல்,
சிறுபருப்பு சாம்பார், தேங்காய் சட்னி, தேங்காய் சட்னியாண்ணே, முருங்கைக்கீரை சட்னி, அடாடாடா பூண்டு சட்னியாண்ணே, பூண்டு சட்னி, குச்சி கிழங்கு மசாலா. ஸ்வீட்டில் இருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு மூங்கில் அரிசி அல்வா. செம்மையாக இருக்குது. வரகரிசி பொங்கல். வரகரிசிக்கு தானே சாம்பார் வச்சுருக்கோம். சிறுபருப்பு சாம்பார், வரகரிசி பொங்கல் சூப்பராக இருக்குது. கருப்பு உளுந்து வடை, கருப்பு உளுந்தும் கருப்பு அரிசி, அதனால தான் கருப்பாக இருக்குது. இதுக்கு தான் தேங்காய் சட்னி சாப்பிட்டுக்கலாம்ல. தேங்காய் சட்னி சாப்பிட்லாம், முருங்கைக்கீரை சட்னியும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. பார்த்தாலே தெரியும், நம்ம நார்மல் இட்லிக்கும் இருக்கும் அந்த கலரே பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெட்டாக இருக்குது. பூண்டு சட்னி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. எல்லாமே நம்ம பண்ணியிருக்க எல்லாமே 6 மரம் இருக்குது. நம்ம தானியங்களில் பண்ணியிருந்த பூரி சாப்பிட்டு பார்த்துருவோம். அதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்குல மசாலா. இப்போது பார்த்தீங்களா, நம்ம செய்முறை எல்லாம் பார்த்துருப்பீங்க. நானும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லிடுவேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னாங்கிறத மறக்காமல் உங்களோட விருப்பத்தை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அடுத்து நிறைய வீடியோ இருக்குது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுங்களேன்.